ப்ரோ 2 மைக் இருக்கு. இப்போ ஒரு மைக் கேக்குது, இன்னொரு மைக் கேட்கல. இப்போ ரெண்டாவது மைக் கனெக்ட் பண்றோம். இவன் பண்ற வேலைக்கெல்லாம் நல்லதா இருக்கு. இப்போ மைக் 1ல பேசுறேன், கேக்குதான்னு பாருங்க. இப்போ மைக் 2ல பேசுறேன், கேக்குதா இல்லையான்னு பாருங்க. ஹலோ 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 பேசுடா. இது போறேன். கேக்குதா? நல்லா சவுண்டா கேக்குதா? இன்னும் பின்னாடி போவா, இன்னும் இதுக்கு மேல போவா, கை தாண்டா தட்டுனா போதுமா? நல்லா கேக்குதா? ஹாய். ஐயோ மூஞ்ச மறச்சாடா. கட் 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 முதல்ல வா, ஒன்ஸ் மோர் கீழ இருந்து வா. ஹாய் வெல்கம் டு ஹாய் ஹாய். இப்போ எங்கே போகிறோம்னா அலூர் கோயிலுக்கு போகிறோம். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தோம். வீட்டுக்கு போய் நான் கூப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகி போச்சு. போனோடனே எனக்கு கேஸ் பதியணும், நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வாடா, இப்போ எங்கே போகலான்னா நம்ம அலூர் கோயிலுக்கு போகிறோம். அலூர் கோயிலுக்கு போய் நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு இன்னைக்கு கூப்பிட்டேன். ஆனால் இவன் காலையிலேருந்து இன்னைக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குது, 2 நாள் நான் பிஸி அப்படி இப்படின்னு போட்டு உழப்பி தள்ளிட்டான். கடைசியில் இப்போதான் எவ்வளோ தூரம், இப்போ மணி எத்தனைன்னா ஒரு 12:30 போகுது. இருந்து நம்ம திருமணத்துலேருந்து கிளம்பி இப்போ அலூர் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போவோம் வாங்க. டீ கடையை பார்த்து டீ குடிக்க போவோம். எல்லாரும் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, கிறுக்கு பயிலுங்க 2 பேருக்கு நினைப்பாங்க. அதான் உண்மை. ஹாய், ஒரு அலூர் கோயில் வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட் நம்ம பக்கத்துலேயே பார்த்துட்டோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க காட்டுறேன். பழமுதிர் சோலை. சோலைனா காடு. இந்த வனப்பகுதி ஃபுல்லாக இந்த பழம், நாவற்பழம் பழம் அப்படியே நிறையா இருக்குமா. அப்போ இந்த வழியாக ஔவை வரும்போது சுற்றி முற்றி எதுவுமே இல்லையா. மதுரை கதை சொல்ல விடுறா நீங்க. ஔவையார் கலைப்பா வரும்போது என்னன்னா, கரெக்டா இந்த இடத்துக்கு வரும்போது அப்போ ஒரு நிழலை பார்த்து இந்த மரத்தை பார்த்தோன்னே சரி இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு இது வந்தாங்க. முருகப்பெருமாள் காட்சி அளிச்சிருக்காரு. அப்போ என்னன்னா, ஒரு சின்ன பையனா ஒரு மாதிரி அந்த வேஸ்ட்லாம் கட்டிக்கிட்டு வந்து நின்றுப்பாரு. அப்போ என்னன்னா, ஔவையார் பார்த்து கேட்டாராம், உனக்கு சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? என்னன்னா தம்பி, இது என்ன வேலையா போச்சு, சரி சுடாத பழமே எடுத்து போடு அப்படின்னாங்களாம். அப்போ மேலேருந்து இந்த மரத்துலேருந்து முருகனை உதிர்த்து விட்டாராம். பழத்தை கீழே மண்ணில் பட்டனால அந்த மண்ணில் தட்டுன்னு உஃப்னு ஊதுனாங்களாம். இப்போ ஊதும்போது என்ன பாட்டி, பழம் என்ன சுடுதா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி சொன்னோன்னே அப்படியே அவைக்கு ஒரு ஆச்சரியம். அவர் சொல்கிறாரு, நான் சுடாத பழம் தானே எடுத்து போட்டேன், இப்போ எதுக்கு நீங்கள் ஊதுறீங்க, பழம் என்னமோ ரொம்ப சுடுதா அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே ஆச்சரியத்தில் இப்படி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் யார்? முன்னாடி தோன்றி முருகனா காட்சி பண்றாப்புல. அப்ப நான் அவர் சொல்றாரு, தமிழார் உன்னோடு விளையாடவே யாம் இப்பார் வந்தோம். சைடிஸ் இல்லாம வேற கடிக்கிறா. போதை ஏறி போச்சா, போதை ஆயிட்டாப்ல. ஆட்டத்தை மட்டும் பாருங்க. என்னடா இருக்கு உன் ஃப்ரெண்டு தானே? இங்க வாடா, ஆடுறா புறா குடிவாமல நல்லா நாட்டாயம்மன் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். வண்டி உள்ள கழுவி கிடக்காடா, வாடகைக்குதுடா தீயா. இது அலூர் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு சாமியை கும்பிட்டோம். கொஞ்சம் வெயில் தாக்கத்தின் தாங்க முடியாம
அதனால எங்களால ரொம்ப ஃபோன்ல ஹீட் ஆகி போச்சு. சரி அப்படியே படுத்துட்டேன். அவனும் படுத்துட்டான், ஒரு 2-3 ஒரு 2-3 படுத்துட்டான். இப்ப நாங்க மட்டும்தான் பாதி இருக்கோம். ஒரு 2-3 போட்டோ எடுத்தோம். ஒரு 2-3 போட்டோ எடுத்தோம். அப்ப செல்லு படு ஏங்கு அப்படியே ஊன்றுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகி 4 தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு எடுத்துருக்கு. இப்ப இது என்னன்னே தெரியல. ஐயோ இது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை வந்தோம். இப்போ வந்திருப்போம் டிசம்பர் மாதம் வந்தோமா, டிசம்பர் ஆமாம் டிசம்பர் 26 அப்படி வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி இன்னைக்கு சும்மா ஒரு 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 வீடியோ எது எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். இப்போ கையை மாவு பசைங்க, அது கையை அப்படி முறுக்கு பசைங்க. கொஞ்சம் நேரம் தாங்க இருக்க முடியும், கை வலிக்குது எனக்கு. சரி கொடு. ஆமா பஸ் போகும் தெரியாது, அளவுலேருந்து பஸ் இங்கேருந்து மேலே அப் அண்ட் டவுன். சின்ன பிள்ளையில நானு எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கோம். நடந்து போவோம். அப்பெல்லாம் நடந்து இந்த இதில் மலைக்குள்ளே நடந்தெல்லாம் வந்துடலாம். அங்கே ஒரு பாதைலாம் இருக்கும். அங்கிட்டுக்குள்ள அந்த மலையுள்ள ஒரு இதில் பெண்டில் பாதை இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளை நான். ரொம்ப என்ன அழுக்கு செல்லு படுக்கிற வரைக்கும் எடுப்பேன். சரி தம்பி, போனவங்கள பார்த்து சைட் அடிக்கணும். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஒன்லி ஆம்பளை பேண்ட மட்டும் பேச மாட்டேன், பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். பேசவே மாட்டேங்க. என் காலேஜ்ல கூட காட்டுறேங்க யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காண்டு. எடுக்கவே இல்லை, வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. டக்கு டக்குன்னு பேசுறியாது. 200 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டோம். அந்த 200 ரூபாய்க்குல வண்டி பையன் இழுத்துக்கிட்டு வந்துட்டான். புகைஞ்சிருச்சு வண்டி, அப்படி புகைஞ்சிருச்சு. சரியில்லைங்க இப்ப பாருங்களேன். போறவளை பாட்டி போடுவேன் இடையில. என்ன சொல்லுதுண்டா, பாவம் அவனாலேயும் எவ்வளவுதான் முடியும். குடிச்சு அழுத்தி வராங்க, ஓவர்டேக்லாம் பண்றாங்க. முடியல பாவத்தால. பையன் இப்பதான் பரவாயில்லாம எந்திரிச்சிக்கான், என்னாலே முடியல. ஜூஸ் குடிச்ச என்னாலே, அதாவது ஒரு இடத்துல ஜூஸ் குடிச்ச பையன் ஜூஸ் குடிச்சதுல என்ன ஆகி போச்சு சொல்லுங்க. ஜூஸ் குடிச்ச மாதிரி தெரியல அவனுக்கு. என்னடா ஏதோ 40 ரூபாய்க்கு 50 ரூபா, மொத்தம் எவ்வளவு 100 ரூபா ஆச்சா? 100 ரூபால வெயிலுன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. இவரும் 10 தண்ணி தான் கொடுக்குறாங்க. வெயில குடிச்சதுல பையனுக்கு ஜூஸ் போட்டது, ஜூஸ் குடிச்சதே எனக்கு தெரியல. வெயிலின் தாக்கம் இல்ல. நான் குடிச்சேன், அதான்டா வர்கீஸ். நான் ஜூஸ் குடிச்சேன், என்ன ஏன்ட்ட வந்து பயப்ல குடிச்சேன் வர்கீஸ். நல்லா இது வெயில் ஹீட், ரொம்ப ஹீட், முடியல. நீங்க நைட் பாப்போங்க, செம்மையா இருக்கும், சிறப்பா இருக்கும். அந்த வீடியோ வாங்க பாப்போம். ஒரு டான்ஸ் Sabi